காலையில எழுந்திருக்கும் போதே தலை பாரமா இருக்கிறது. நைட்டு தூங்கும் பொழுது மூக்கடைப்பு வந்து இருக்குது. குனிஞ்சிங்கன்னா இந்த தலைவலியோட அளவு வந்து அதிகமாகும். சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜியும் இருக்கும். யோகாசன பயிற்சியிலும் சிம்மஹாசன பயிற்சி, அதாவது சிங்கம் மாரி கர்ஜிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த ஒரு ஆசன பயிற்சி நம்ம செய்யும் பொழுதும் உங்களுடைய சைனஸ் ஏரியாக்கள்ல இருக்கக்கூடிய இந்தியால அதிகப்படியான டஸ்ட் இருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டரோட அட்வைஸ் இல்லாமலே நம்ம வந்து அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதனால நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் பாதிக்கப்படுறதுனால சைனோசைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப காமனாவே வந்து இருக்கு. சைனோசைட்டிஸ் இருக்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். ஸ்ரீவர்மா தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. காலையில எழுந்திருக்கும் போதே தலை பாரமா இருக்கிறது. நைட்டு தூங்கும் பொழுது மூக்கடைப்பு வந்து இருக்குது. குனிஞ்சிங்கன்னா இந்த தலைவலியோட அளவு வந்து அதிகமாகும். சில பேருக்கு டஸ்ட் அலர்ஜியும் இருக்கும். ஸோ இது சாதாரண ஒரு சளின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இது சைனஸ் ஏரியாக்களில் உண்டாகக்கூடிய ஒரு பாதிப்பாக கூட வந்து இருக்கலாம். இதை தான் சைனோசைட்டிஸ் நம்ம வந்து சொல்கிறோம். இந்தியாவில் அதிகப்படியான டஸ்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டாக்டரோட அட்வைஸ் இல்லாமலே நம்ம வந்து அடிக்கடி ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். இதனால் நம்மளுடைய கட் பாக்டீரியாஸ் பாதிக்கப்படுறதுனால சைனோசைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப காமனாகவே வந்து இருக்குது. சைனோசைட்டிஸ் இருக்கிறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் தலைவலியோடையே இருப்பீங்க. குனிஞ்சிங்கன்னா அந்த தலைவலி வந்து அதிகமாகும். மெயினாக உங்களுடைய நெற்றி பகுதி, கன்னங்களில் இங்கெல்லாம் அழுத்தினீங்கன்னா கொஞ்சம் வந்து வலி வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம், அடிக்கடி வந்து தும்மல் உண்டாகிறது. மெயினாக காலையில் எழுந்த உடனே தொடர்ந்து வந்து தும்மல் வந்து உண்டாகிறது. ஸோ கொஞ்சம் டஸ்ட்டு பட்டாலோ, இல்லை ஒரு ஊதுபத்தி ஸ்மெல்லோ, இல்லை வந்து ஏதாவது ஸ்ட்ராங் ஸ்மெல் இருந்தது அப்படின்னா அடிக்கடி உங்களுக்கு தும்மல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மூணாவது விஷயம், உங்களுடைய செரிமான சக்தி வந்து கம்மியாக இருக்கிறது. உடம்போட ஹீட் வந்து அதிகமாக இருக்கிறது. இது வந்து பித்தம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ நிறைய சமயங்களில் சைனோசைட்டிஸ் அப்படிங்கிறது கஃபம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே உங்கள் பாடி ஹீட் அதிகமாகி இன்ஃப்ளமேஷன் ஆகும்போதெல்லாம் உங்களால் கோல்டையும் தாங்கிக்க முடியாது, ஹீட்டையும் தாங்கிக்க முடியாது. இந்த கண்டிஷனில் தான் நிறைய பேருக்கு சைனோசைட்டிஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இருக்கும். ஒரு சிலருக்கு அந்த மூக்கடைப்போட வந்து டோட்டலாக அவங்களோட ஒரு பகுதியே வந்து அடைச்சிக்கும். அந்த செப்டல் டீவியேஷன் நம்ம சொல்லுவோம். அது பெரும்பாலும் நைட் நேரத்தில் தான் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சைனோசைட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு இந்த சைனோசைட்டிஸோட தீவிரம் அதிகமாகும் போது ஸ்மெல்லே வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. அதனால் சாப்பிட்ற பொருளோட டேஸ்ட்டு கூட சில பேருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கோவிடுக்கு அப்புறமா இந்த மாதிரியான சிம்டமோட நபர்களை பார்க்குறோம். இந்த சைனோசைட்டிஸ் எதனால் வருது? முக்கியமான 3 விஷயம். 1, உங்களுடைய குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியா வைரஸஸ் வந்து கரெக்டாக இல்லாமல் இருக்குது. 2வது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குது. ஸோ ஹிஸ்டமினோட செக்ரேஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சில உணவுப் பொருட்கள் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரலாம், இல்லை டஸ்ட்டு பட்ட உடனே உங்களுக்கு வந்து அலர்ஜி வரலாம். ஸோ இதுதான் வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து இம்பேலன்ஸாக இருக்குது. 3வது விஷயம், உங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் வந்து வீக்காக இருக்கலாம். ஸோ தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கும் அப்படின்னா நம்ம பாடிக்கு எது டஸ்ட்டு எது கிருமினே தெரியாத ஒரு நிலைக்கு போயிடும். ஸோ இந்த 3 விஷயம்தான் இந்த சைனோசைட்டிஸ் வர்றதுக்கு முக்கியமான காரணமாக வந்து இருக்குது. அது கூட இந்த பித்தம் அதிகரிக்கிறதும் சேர்ந்து இருக்கிறது தான் சைனோசைட்டிஸில் முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இதை எப்படி நம்ம சரி பண்ணுறது? நொச்சி இலை, மஞ்சள், எலுமிச்சையோட தோல் சேர்த்து ஆவி பிடிக்கலாம். அதே மாதிரி சுக்கு, மஞ்சள் இது ரெண்டையும் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிடுங்க. ஸோ அடுப்பில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து அதை மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்லா பேஸ்ட்டு மாதிரி வந்துடும். இதை உங்களுடைய நெற்றி பகுதியில், கன்னம் பகுதிகளில் எல்லாத்தையுமே பற்று போடலாம். அப்படி போடும் பொழுதும் உங்களுக்கு இந்த சைனஸ் சார்ந்த பிரச்சனைகள் வந்து நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். அதே மாதிரி யோகாசன பயிற்சிகளையும் சேர்த்தே பண்ணலாம். சிம்மஹாசன பயிற்சி, அதாவது சிங்கம் மாதிரி கர்ஜிக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த ஒரு ஆசன பயிற்சி நம்ம செய்யும் பொழுதும் உங்களுடைய சைனஸ் ஏரியாக்களில் இருக்கக்கூடிய கன்ஜஷன் வந்து குறையும். ஸோ அதே மாதிரி முத்திரைகளையும் வந்து நம்ம சேர்த்தே பண்ணலாம். ஸோ இந்த பயிற்சிகளெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது சைனோசைட்டிஸில் நல்ல ஒரு மாற்றம் வந்து இருக்கும். ஸோ இந்த யோகாசன பயிற்சியை எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்கலாம். சைனசைட்டிஸ்க்கு நாம் முதலாவதாக பார்க்க போகிற ஆசனம் சிம்மாசனம். இதை பண்ணுறதுக்கு வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கோங்க. இப்போ உங்கள் 2 கால்களையும் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க. உங்கள் கைகள் 2ஐயும் கால்களுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. விரல்கள் உங்களை நோக்கியபடி இருக்கணும். இந்த நிலையில் நேராக உட்காந்துட்டு வேகமாக மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. இந்த மாதிரி 10லிருந்து 20 வினாடிகள் வரைக்கும் பண்ணலாம். ரிலாக்ஸ்.
சைனசைட்டிஸ்க்கு நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆசனம் பார்ஸ்வ ஊர்த்வ ஹஸ்தாசனம். இதை பண்ணுறதுக்கு நேராக உட்காந்துக்கோங்க. உங்களுடைய 2 கைகளையும் தலைக்கு மேலே கொண்டு வந்து நமஸ்கார முதிரை வச்சுக்கோங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே உங்களோட வடல் பக்கமாக உங்கள் உடலை சாயுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே நேராக வந்துடுங்க. திரும்ப இதே மாதிரி இடது பக்கம். இந்த மாதிரி 10லிருந்து 15 முறை வரைக்கும் பண்ணலாம். இதை பண்ணுறது மூலமாக லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால சைனசைட்டிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சைனசைட்டிஸ்க்கு நம்ம பார்க்க போகிற முதிரை சூன்ய முதிரை. இதை பண்ணுறதுக்கு உங்களுடைய நடு விரலை மடக்கிக்கோங்க. அது மேலே உங்கள் கட்டை விரலை வச்சு அழுத்தம் கொடுத்துக்கோங்க. இந்த முதிரையை உங்கள் தொடை மேலே வச்சுக்கோங்க. நேராக உட்காந்து உங்களுடைய கண்களை மூடி உங்களுடைய இந்த முதிரை மேலேயும் உங்களுடைய சுவாசத்து மேலேயும் ஒரு 10லிருந்து 15 நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. இதை பண்ணுறதுனால உங்களுடைய மூக்கு, தொண்டை இந்த பகுதிகளுக்கெல்லாம் ரத்த ஓட்டம் நல்லா கிடைக்கிறது மூலமாக சைனசைட்டிஸ்க்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சைனோசைட்டிஸ்க்கான யோகாசன பயிற்சி முத்திரை நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தேவைப்படுமோ அவங்களுக்கும் இதை சொல்லுங்கள். சைனோசைட்டிஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஏதாவது ஒரு பெயின் கில்லரை போட்டு கடந்து போயிடாதீங்க. இதற்கு நிரந்தரமான தீர்வும் வந்து உண்டு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக இந்த சைனோசைட்டிஸ் வந்து நீங்கள் வெளியே வந்துடலாம். ஸோ ரொம்ப நாள் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறவங்க சின்னட் கேப்சூலும் சேர்த்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ சைனோசைட்டிஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அறுவை சிகிச்சையில் குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஜூலை மாதம் 1ஆம் வாரம் 4ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 4 மணி வரை ஓசூரிலும், 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வேளச்சேரியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9500 946634 9500 946635. ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகுவலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். Dr. Srivarma's Magic Care, his wellness for her happiness.